அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான். நம்ம சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டதுன்ற படலத்தில் இருக்கும். அதில் 60 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 61வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். புஷ்பௌகேனானுபத்தேன நானாவர்ணேன வானரஹ பபௌ மேக இவோத்யன் வை வித்யுத் கண விபூஷிதஹ. அப்போ ஹனுமாரை அப்படி அவர் தாண்டிட்டுலாம் வரும் பொழுது அவரை பின்தொடர்ந்துண்டு அவர் மேலே படிஞ்ச பல வர்ண பூக்களின் குவியல்னால் அவர் மின்னல் கொடியால் அலங்கரிக்கப்பட்ட பபவு மேக இவோத்தியன் அலங்கரிக்கப்பட்ட மேகம் போல விளங்கினர். பபவு மேக அப்படின்ற வார்த்தையால் இது வர்ணிக்கப்படுறது. அப்படி சுவாமி ஒரு அலங்காரத்தோட பல வர்ணங்களோட சுவாமி காட்சி அளித்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தஸ்ய வேக சமாதூதை புஷ்பை ஸ்தோயமத்ருஸ்யத தாராபி அபிராமாபி உதிதாபி ரிவாம்பரம். அப்போ அவருடைய வேகத்தால் சிதறி விழறது பூக்கள், அவர் மேலே ஒட்டிக்கிறதும் அந்த வேகத்தால் தான், அது சிதறதும் அந்த வேகத்தால் தான். அப்படி ஆகும் பொழுது அழகுற்ற நட்சத்திரங்கள் உதிச்ச ஆகாசம் போல இருந்தார். தாராபி அபிராமாபி உதிதா பிராபி அம்பரம். அம்பரம்ன்றது வானத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி ஒரு ஆகாசம் போல இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரசகர்ஷ மகாமேகம் சமுத்போ காத வித்யுதம் பிரபல கபிராஜஸ்ய வாயுமார்கே வினிசஸ்ருத. வானர சிரேஷ்டரின் வழியில் புறப்பட்ட பெருங்காற்று சமுத்போத் காத வித்யுதம், இப்போ விண்ணலோடு கூடிய பெரும் மேகத்தை இழுத்துண்டு போச்சு. அந்த காற்று வாயுமார்கே வினிஸ்ருதக, அப்படி அந்த காற்றோடு அந்த மேகத்தை இழுத்துண்டு போச்சு இல்லையான்னு வர்ணிக்கிறார் இங்கே சுந்தரகாண்டத்தில். அடுத்தது சமுத்பதிதமேகஸ்ய சமுத்தூத ஜலஸ்ய ச சமமாசீத்த ததா ரூபம் சாகரஸ்யாம்பரஸ்ய ச. ஒசர கிளம்பின மேகத்தை உடைய ஆகாசத்துக்கும் ஓங்கி எழுந்த நீரை உடைய கடலுக்கும் அப்போ தோற்றத்தில் ஒத்துமை இருந்தது. எப்படின்னாக்கா மேகம் எப்படி ரொம்ப வசதியான இடத்துல இருக்கோ அப்படி அந்த நீரும் அப்போ ஒசந்தது ஹனுமாரனுடைய அந்த சாகசத்தினால. தஸ்யாம் பரகதௌ பாஹு தத்ருசாதே பிரசாரிதௌ பர்வதாக்ராத் வினிஷ்கிரந்தௌ பஞ்சாஸ்யா விவபண்ணகௌ. ஆகாச மார்க்கத்தில் நீட்டப்பட்டிருந்த அவருடைய கைகள் ரெண்டும் மலை உச்சியிலேருந்து கிளம்புற 5 தலை பாம்பு போல காட்சி அளிச்சுதான். பர்வதாக்ராத், பர்வத்தம்னா மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை. பாஞ்சஸ்யா இவ பன்னகோ, பன்னகம் பன்னகபூஷணான்னு நம்ம வழைக்கிறோம் இல்லையா, இப்போ பாம்பை குறிக்கிற வார்த்தை அது. அப்படி 5 தலை பாம்பு போல இருந்துதாம் அந்த காட்சி. பிபின்னிவ பபௌசாபி சோர்மி மாலம் மஹார்ணவம் பிபி சுரிவ சாகாசம் தத்ருசேச மகாகபிஹி. அப்படி அந்த வானர வீரர் அலமிக்க பெருங்கடலை பருகிறவர் போல இருந்தார். சோர்மி மாலம் மகார்ணவம், மகார்ணவம்னா கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆகாசத்தையும் பானம் பண்ண விரும்பக்கூடியவராக இருந்தாராம். பிப்பி சுரிவ சாகாசம் தத்ருசேச மகாகபிஹி, ஆகாசத்தை கூட நினச்சா முழுங்கிடுவார் போல இருந்தாராம். அவருடைய தோற்றம் அவ்வளவு பெருசாக இருந்ததுன்னு வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். தஸ்ய வித்யுத் பிரபாகாரே வாயு மார்கானுசாரிணஹ நயனே விப்ரகாசேதே பர்வதஸ் தா விவானசௌ. அப்போ வாயு மார்க்கத்தை தொடர்ந்து அவருடைய மின்னொளி வீசுகிற கண்கள், வாயு மார்கானு சாரினக, அந்த கண்கள் அப்படி வீசித்தான் மலை மேலே வைக்கப்பட்டிருந்த தீப்பிழம்பு போல பிரகாசிச்சுதான். நயனே விப்ர காசேதே, நயனம் அந்த விழிகள் அப்படி பிரகாசிச்சதா வர்ணிக்கிறது இந்த 67வது ஸ்லோகம். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம்.